ஃபங்க்ஷன் கிளம்பலாமா? இன்றைக்கி ஒரு பூப்பட்டி ஃபங்க்ஷன், அதாவது மஞ்சள் நீராட்டு விழாக்கு தான் போக போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்காவோட மூத்தார் பொண்ணு. ஸோ அங்கே ரெடியாகி போகிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்து இன்னும் பொண்ணுங்களுக்கு கூட ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆக ரெடி ஆகிட்டேன். ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே ஃபங்க்ஷன் 6 மணிக்கு மேலே தான். ஆனால் நான் கிளம்ப ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சாதாரணமாகவே நான் வெளியில் கிளம்புனாலே ரெடியாக லேட் ஆகும். அதனால நான் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா வேறு இருக்கா, அவளையும் நான் ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் வியர் பண்ண போகிற சாரியை முன்னாடியே ப்ரீ பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஹேர் ஸ்டைலுக்கு சிம்பிளாக சின்ன சின்ன லேயராக எடுத்து ட்விஸ்ட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பாப்பாவையும் முன்னாடியே குளிக்க வச்சு அத்தைக்கிட்டு விட்டுட்டு தான் வந்து நான் ரெடியானேன். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் ரெடியாகி போயிட்டேன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நான் கூட்டிகிட்டு போயிடலாம்ல, அதனால் பாப்பாவை மட்டும் கொஞ்சம் குளிக்க வச்சு மட்டும் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வந்து நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த சாரி வந்து அக்கா சின்ன அக்கா வந்து என்னோட கல்யாண நலங்கில் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் கல்யாண நலங்கு வைப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்து அவள் எடுத்து கொடுத்தது. ஒரு டைம் கல்யாணம் ஆன புதுசில் கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ தான் கட்ட போகிறேன். சாரி கட்டிருக்கிறத பார்த்துட்டு பாப்பா என்ன நினச்சான்னு தெரியல, பக்கத்தில் வந்து நின்றுட்டு தூக்க சொல்லி ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா. புதுசாக பார்க்குற மாதிரி ரொம்ப நேரம் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. பட்டுக்கு எந்த ட்ரெஸ் போடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இது பாப்பாவோட இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பக்கத்து வீட்டு பாப்பா வாங்கி கொடுத்தது. சரி இதை போடலாமா வேணாவா, பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த பொண்ணு வந்து எப்போதாங்க்கா நாங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை பாப்பாவுக்கு போடலான்னு இருக்க அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே என்ன ஆனாலும் இந்த ட்ரெஸ்ஸையே போட்டு தூக்கிட்டு போகலான்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸையே பாப்பா வேர் பண்ணி வெளியில் வந்ததும் அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக ரெடியாகி மண்டபத்துக்கு போயாச்சு. நாங்கள் போனோம், ஆப்போசிட்டில் பெரியக்காவும் மாமாவும் வந்தாங்க. மண்டபத்து உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே அண்ணன், அண்ணி, அக்கா, பாப்பா 4 பேரும் வந்திருந்தாங்க. பாப்பா சாதாரணமாகவே வீட்டில் ஓடுற பாட்டுக்கே செம்ம வைப் பண்ணுவா. இங்கே டிஜே வச்சு பாட்டெலாம் ஓடவும் பாப்பா என்ன நினச்சான்னு தெரியல, ஆட ஆரம்பிச்சிட்டாங்கயே. அண்ணன் அக்கா கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி போனதும் பெரிய மாமா கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. கொஞ்சிறது என்ன முத்தம் கொடுக்குறது என்ன அப்படிதான். பெரிய மாமான்னா பெரிய அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க அண்ணன். வந்ததுலேருந்து எல்லாரும் இங்கேயே உட்காந்துட்டீங்க, ஸ்டேஜுக்கெலாம் வரமாட்டீங்களான்னு மாமாவோட இன்னொரு அண்ணி வந்து சம்மத்திட்டு அப்புறம் அந்த திட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு போயாச்சு. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். போகும்போதே நானும் சருன்னு சொல்லிகிட்டே தான் வந்தோம், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடணும், பாப்பாவை தூக்கிட்டு லேட்டாக போகிற மாதிரி இருட்டில் போகிற மாதிரி இருக்கும், சீக்கிரம் போயிடலான்னு சொல்லி. இங்கே வந்து அக்கா மாமா அண்ணன் அண்ணி எல்லாரையும் பார்த்ததும் எப்படி டைம் போனது என்னாச்சு. ஃபங்க்ஷன் என்னவோ 2 பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தான் பத்திரிகையில் பேர்லாம் போட்டு இன்விடேஷன் அடித்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தா ஸ்டேஜில் ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கிறா. இன்னொரு பொண்ணு நார்மலாக எல்லோரும் வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசிட்டு மண்டபத்தையே சுற்றி வந்துட்டு இருக்கா. என்னடின்னு கூப்பிட்டு வச்சு கேட்டால் ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறா. ஃபைனலாக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட வந்தாச்சு. எப்போ சாப்பிட வந்தாலுமே நம்ம வீட்டு பாய்ஸ்லாம் காண போயிடுவாங்க. பார்த்தா எங்கள் அண்ணனையும் காணும் மாமாவையும் காணும், எங்கே போனாங்கன்னே தெரியல. நாங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.